முதுநிலை மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய இடஒதுக்கீட்டுக்கான 3வது சுற்று கலந்தாய்வை மீண்டும் நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்காக மாநில அரசு நடத்திய 2ஆம் சுற்று கலந்தாய்வு இதுவரை முடியவில்லை. மேலும் பல்வேறு மாநிலங்களில் மருத்துவ படிப்புக்கான இடங்களில் கலந்தாய்வுக்கு முன்பு முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த காரணத்தின் அடிப்படையில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வை மீண்டும் நடத்த வேண்டுமென சில மருத்துவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதிகள் பி.ஆர். கவாய், கே. வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீலகிரி வரும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்துகளையே பறிமுதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிப்பது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தானியங்கி குடிநீர் வழங்கல் மையங்கள் தொடர்பாக தவறான அறிக்கை அளித்ததற்காக மாவட்ட ஆட்சியருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. விசாரணைக்கு காணொலி காட்சி மூலம் ஆஜரான நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கோரியதுடன் தானியங்கி குடிநீர் மையங்கள் பராமரிக்கும் விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் சிக்கல்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். தானியங்கி மையங்களில் நாணயம் இடும் பகுதியில் சமூக விரோதிகள் சிறு கற்கள் உள்ளிட்ட பொருட்களை வைப்பதால் அவை செயலிழந்து விடுவதாகவும் இதற்கு மாற்றாக ஆர்ஓ பிளான்ட்டுகள் அமைப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த நீலகிரிக்கு வரும் அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை செய்வது இயலாத காரியம் என கூறிய ஆட்சியர், அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்றார். ஒரு பயணி பிளாஸ்டிக் வைத்திருந்தாலும் அந்த பேருந்திற்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் மீண்டும் விதிமீறலில் ஈடுபட்டால் பேருந்தை பறிமுதல் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதையடுத்து நீலகிரி வரும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்தை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் பேருந்துகளின் உரிமத்தை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து சரிவடைந்தது. 3 நாட்களில் ஒரு முட்டைக்கு 40 காசுகள் குறைந்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினசரி பண்ணைகளில் முட்டை விற்பனை விலையை அறிவித்து வருகிறது. கடந்த மாதத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை 5 ரூபாய்க்கு மேல் இருந்தது. நேற்று மாலை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலை மேலும் 20 பைசா சரிவடைந்து 4 ரூபாய் 65 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. 3 நாட்களில் மட்டும் முட்டை கொள்முதல் விலையில் 40 காசுகள் சரிவடைந்துள்ளது. தேவை அதிகமாக இருக்கும் நிலையில் புதிய கோழி குஞ்சுகளை பண்ணையில் விடும் பருவம் என்பதால் ஏற்றுமதி குறைந்திருப்பதாக பண்ணையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிராய்லர் கறிக்கோழியின் விலை உயிருடன் 1 கிலோ 90 ரூபாயாகவும் முட்டை கோழி 1 கிலோ 77 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணத்தை ஊற்றிய பெண் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கச்சிராப்பாளையம் அருகே வடக்கணந்தல் கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கீதா என்பவர் VAO தமிழரசியை அலுவலகத்தில் வைத்து பூட்டிச் சென்ற விவகாரத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரத்தில் சங்கீதா நேற்று கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த தமிழரசி மீது சாணத்தை கரைத்து ஊற்றி தலைமுடியை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக் கொண்ட காவலர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து தமிழரசியை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை ஊற்றியதால் அலுவலகத்தில் இருந்த பதிவேடுகள் சாணி கரைசலால் நனைந்து வீணாகின. இதனிடையே தமிழரசியின் புகாரின் பேரில் சங்கீதாவை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை நடத்த சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 பெண் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை நியமித்தது. அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா தலைமையில் 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. மேலும் சிறையில் உள்ள ஞானசேகரனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இதில் ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த அனுமதி கேட்டு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். செல்போனில் ஞானசேகரன் பேசிய ஆடியோ ஆதாரங்களை ஆய்வு செய்ய குரல் பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை செய்ய அனுமதி வழங்கியது. வரும் 6ஆம் தேதி புழல் சிறையில் இருந்து தடயவியல் துறை அலுவலகத்திற்கு அழைத்து வர சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்தது குறித்து பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து காவல்துறை அச்சுறுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. பத்திரிகையாளர்கள் மற்றும் சென்னை பிரஸ் கிளப் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் விசாரணையின் போது குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் என்றும், பதிவிறக்கம் செய்தவர்களை விசாரிக்கும் போது பதிவேற்றம் செய்தவர்களை விசாரிக்காதது ஏன் என்றும் காவல்துறைக்கு சரமாரியாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். பத்திரிகையாளர்களுக்கு 3 முறை சம்மன் அனுப்புவது ஏன் என்றும், இந்த வழக்கில் பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையெல்லாம் விசாரித்தீர்கள் என்றும் நீதிபதி வினாவினார். சட்டவிரோதமாக எந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் இல்லாமல் பத்திரிகையாளருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றையெல்லாம் காவல்துறை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. எஃப்ஐஆர் கசிந்ததில் சம்பந்தப்பட்ட கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளரை விசாரித்தீர்களா என்றும், அவரது வாக்குமூலம் எங்கே என்றும் கேட்ட நீதிபதி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என பத்திரிகையாளர்களுக்கு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே நள்ளிரவில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்த லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீர்த்தங்கரைப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட குமரன் நகர் பகுதியில் இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து எரிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் துர்நாற்றமும் கண்ணெரிச்சல், சுவாச கோளாறால் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் வந்த லாரியை சிலர் வழிமறித்து மூட்டைகளை கிழித்து பார்த்ததில் ஊசி, மருந்துகள் உள்ளிட்ட கழிவுகள், மருத்துவ உடைகள் இருந்தன. தகவல் அறிந்து அங்கு பொதுமக்கள் கூடிய நிலையில் காவல்துறையினர் விரைந்து சென்று லாரியை பறிமுதல் செய்தனர். நாங்கள் ஒரு பிளேடு வச்சு கிழிச்சு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சிரிஞ்சு எல்லாம் மெடிக்கல் வேஸ்ட்டு சார். இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இது யார் என்கரேஜ் பண்ணுறானே தெரில. இதனால குழந்தைங்க பாதிக்கப்படும், பெரியவங்க பாதிக்கப்படுவாங்க. போலீஸ் வந்தாங்க சார். போலீஸ் எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க வண்டியை. பறிமுதல் செய்து கொண்டு செல்லப்பட்ட லாரி பாடியநல்லூர் சோதனை சாவடி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொதுமக்களில் சிலர் அங்கு சென்று காத்திருந்தனர். பின்னர் லாரி காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சந்திரபிரபை வாகன புறப்பாட்டுடன் ரத சப்தமி உற்சவம் நிறைவு பெற்றது. சூரிய ஜெயந்தியை முன்னிட்டு நேற்று அதிகாலை துவங்கி திருப்பதி மலையில் ரத சப்தமி உற்சவம் நடைபெற்றது. ரத சப்தமி உற்சவத்தை முன்னிட்டு முதல் வாகனமாக ஏழுமலையானின் சூரிய பிரபை புறப்பாடு உலா வந்தது. தொடர்ந்து சின்னசேஷ வாகனம், அனுமந்த வாகனம், கருட வாகனம், கற்பக விருட்ச வாகனம், சர்வபூபால வாகனம் ஆகிய வாகனங்களில் எழுந்தருளிய ஏழுமலையான் கோவில் மாட வீதிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நிறைவாக இரவு நடைபெற்ற சூரிய பிரபை வாகன சேவையுடன் ரத சப்தமி உற்சவம் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஏழுமலையானை வழிபட்டனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் இன்று பஞ்சாப் வந்தடைகின்றனர். அமெரிக்காவின் 47வது அதிபராக கடந்த மாதம் ட்ரம்ப் பொறுப்பேற்றதை அடுத்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடிபுகுந்த 205 இந்தியர்களை மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி அமெரிக்க ராணுவத்தின் C-17 போர் விமானம் மூலம் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து செவ்வாயன்று திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த விமானம் இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை வந்தடைகிறது. இந்தியர்கள் உள்பட சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவரவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப அமெரிக்க அரசு பெரும் தொகையை செலவிட்டு வருவதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத குடியேறிகளை ராணுவ விமானத்தில் அனுப்ப ஒரு நபருக்கு குறைந்தது இந்திய மதிப்பில் 4 லட்சம் ரூபாய் செலவாவதாக தகவல் வெளியாகியுள்ளது.